வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கலாமா? வாழ்க்கை மாற்றணும்னு நீங்க எத்தனை தடவை முடிவு எடுத்திருக்கீங்க? இன்னையிலிருந்து டிசிப்ளின், இன்னைக்கு இருந்து ஏர்லி மார்னிங், இனி நேரத்தை வீணாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில நாட்கள்ல மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிட்டதுண்டா? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையை மாற்றாது. சின்ன நல்ல பழக்கங்கள் தான் வாழ்க்கையை மாற்றும். ஒரு நாள்ல வாழ்க்கை மாறாது. ஆனா ஒரு நல்ல பழக்கம் 365 நாட்கள் தொடர்ந்தா உங்க வாழ்க்கை முழுக்க மாறிடும். இப்போ உங்க வாழ்க்கையை உண்மையிலேயே மாற்றக்கூடிய 7 சக்தி வாய்ந்த நல்ல பழக்கங்களை பார்க்கலாம். கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. ஏன்னா இந்த 7ல ஒரு பழக்கம் கூட உங்க வாழ்க்கையை திருப்பி விடலாம். பழக்கம் 1. காலை நேரத்தை கைப்பற்றுங்கள் நண்பர்களே. வெற்றி பெற்ற பெரும்பாலான மனிதர்களுக்கு ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. அவர்கள் காலையில சீக்கிரம் எழுவார்கள். காலை நேரம் மனசு தெளிவா இருக்கிற நேரம். டிஸ்ட்ராக்ட் பண்ண எதுவும் இருக்காது. நீங்க காலை எழுந்த உடனே மொபைல் எடுத்தீங்கன்னா உங்க நாள் மற்றவர்களின் வாழ்க்கையால தான் ஆரம்பமாகுது. ஆனா நீங்க காலை நேரத்தை உங்களுக்காக பயன்படுத்தினீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். தினமும் 10 நிமிடம் அமைதி, 10 நிமிடம் உடற்பயிற்சி, 10 நிமிடம் நாள் திட்டம், இந்த 30 நிமிடம் உங்க வாழ்க்கையை மெதுவா மாற்ற ஆரம்பிக்கும். பழக்கம் 2. உடலை கவனித்தால் மனசு மாறும். பலர் வாழ்க்கை பிரச்சனைகளை மனசுல சரி செய்ய முயற்சி பண்ணுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, உடல் பலமாக இருந்தா மனசும் பலமாக இருக்கும். தினமும் வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங், லைட் எக்ஸர்சைஸ், இதெல்லாம் சாதாரண விஷயம் மாதிரி தோன்றும். ஆனா உடற்பயிற்சி செய்கிற மனிதர்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகம், ஸ்ட்ரெஸ் குறைவு, எனர்ஜி அதிகம். வெற்றி வாழ்க்கைக்கு எனர்ஜி தேவை. பழக்கம் 3. தினமும் புதுசா கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய உலகம் வேகமா மாறுது. நேத்து தெரிஞ்சது இன்னைக்கு போதாது. தினமும் 20 நிமிடம் புத்தகம், பாட்காஸ்ட், ஸ்கில் லேர்னிங். ஒரு வருடம் கழிச்சு பாருங்க, நீங்க மாறி போயிருப்பீங்க. அறிவு ஒரு மனிதனின் மதிப்பை உயர்த்தும் மிகப்பெரிய ஆயுதம். பழக்கம் 4. நேரத்தை வீணாக்கும் பழக்கங்களை குறையுங்கள். உண்மையா சொல்லுங்க, ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் ரீல்ஸ், யூடியூப் ஸ்க்ரோலிங், ரேண்டம் ப்ரௌசிங்? நேரம் இல்லைன்னு சொல்றோம், ஆனா நேரம் வீணாக்குற பழக்கங்கள் நிறைய இருக்கு. ஒரு சிம்பிள் ரூல்: மொபைல் யூஸ் தேவைக்கு மட்டும், என்டர்டெயின்மெண்ட் அளவுக்கு மட்டும். நேரத்தை கட்டுப்படுத்தினா வாழ்க்கை கட்டுப்பாட்டுக்குள் வரும். பழக்கம் 5. தினசரி திட்டமிடும் பழக்கம். வெற்றி பெற்றவர்கள் பிஸியாக இருப்பதால ஜெயிக்கல, அவர்கள் திட்டமா வேலை பண்றதால ஜெயிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இன்று செய்ய வேண்டிய 3 முக்கிய வேலை, அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் இந்த ஹேபிட் உங்களை ப்ரொடக்டிவ் மனிதனாக மாற்றும். பிஸி அல்ல எஃபெக்டிவாக மாற்றும். பழக்கம் 6. நல்ல சுற்றத்தை தேர்வு செய்யுங்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையை தீர்மானிப்பது அவன் சுற்றம். நீங்க சேர்ந்து இருப்பவர்கள் நெகட்டிவ், கம்ப்ளைண்ட் செய்யறவங்க, டைம் வேஸ்ட் செய்யறவங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா க்ரோத் மைண்ட் செட் உள்ளவர்களோட இருந்தா நீங்களும் வளர ஆரம்பிப்பீங்க. சுற்றம் வாழ்க்கையை உருவாக்கும். பழக்கம் 7. தினமும் சின்ன முன்னேற்றம். பலர் பெரிய மாற்றம் எதிர்பார்ப்பாங்க. ஆனா உண்மை, சக்சஸ் ஈக்குவல்ஸ் டெய்லி ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட். 1% இம்ப்ரூவ்மெண்ட். தினமும் ஒரு வருடத்துக்கு பிறகு நீங்க கம்ப்ளீட்லி வேற லெவல். இன்று 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா லேர்னிங், ஒரு நல்ல டெசிஷன், ஒரு பேட் ஹேபிட் அவாய்ட், இதுதான் வாழ்க்கையை மாற்றும். முடிவு நண்பர்களே, வாழ்க்கை ஒரே நாள்ல மாறாது. ஆனா ஒரு நல்ல பழக்கம் தினமும் தொடர்ந்தா உங்க வாழ்க்கை மாறாம இருக்க முடியாது. இந்த 7 பழக்கங்கள்ல ஒரு பழக்கமாவது இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. 30 நாள் கழிச்சு பாருங்க, மாற்றம் உங்களுக்கே தெரியும். மறக்காதீங்க, டிசிப்ளின் தான், ஃப்ரீடம் ஹேபிட் தான் ஃபியூச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, மேலும் சில உதாரணங்கள் கூறுகிறேன். கேளுங்கள் நண்பர்களே. நம்ம பிராக்டிகலா, ரியல் லைஃபா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாரு. ஏன்னா ஒரு ரகசியம் கூட உன் வாழ்க்கையில கேம் சேஞ்சர் ஆகலாம். இன்று நாம் எத்தனையோ செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்களை படிக்கிறோம். ஆனால் வாழ்வியலுக்கும் வெற்றிக்கும் அடிப்படை இலக்கணத்தை அன்றே வகுத்துக் கொடுத்தவர் சாணக்கியர். உங்கள் வாழ்க்கை இப்போதிருக்கும் நிலையை விட
பல மடங்கு உயர வேண்டுமா? உங்கள் கௌரவம் அதிகரிக்க வேண்டுமா? அப்படியானால் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் அந்த 7 அற்புத பழக்கங்களைப் பற்றி இன்று விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோவின் இறுதியில் சாணக்கியர் சொன்ன ஒரு கோல்டன் டிப்ஸ் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மாஸ்டர் நோ பழக்கம் 1. காலையில் திட்டமிடுதல் முன் யோசனை. சாணக்கியர் கூறுகிறார், ஒரு வேலையை தொடங்கும் முன் 3 கேள்விகளை உங்களை நீங்களே கேளுங்கள். நான் ஏன் இதை செய்கிறேன்? இதன் விளைவு என்ன? இதில் எனக்கு வெற்றி கிடைக்குமா? பயன்பாடு. தினமும் காலையில் எழுந்ததும் அந்த நாளுக்கான திட்டத்தை வகுப்பது. திட்டமிடாதவன் தோற்பதற்கு திட்டமிடுகிறான். பழக்கம் 2. பேச்சை குறைத்து செயலை கூட்டுதல். உங்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிராதீர்கள். நீங்கள் ஒரு செயலை செய்து முடிக்கும் வரை அது ரகசியமாக இருக்க வேண்டும். பயன்பாடு. உங்கள் இலக்குகளை ஊர் முழுக்க தண்டோரா போடாதீர்கள். உங்கள் வெற்றி சத்தமாக ஒலிக்கட்டும். உங்கள் உழைப்பு அமைதியாக இருக்கட்டும். பழக்கம் 3. தகுதியற்ற நட்பை தவிர்த்தல். பாம்பின் பற்களில் விஷம் இருக்கிறது, ஈயின் தலையில் விஷம் இருக்கிறது. ஆனால் தீய மனிதனின் உடல் முழுவதுமே விஷம் இருக்கிறது. பயன்பாடு. உங்களை மதிக்காத, உங்கள் நேரத்தை வீணடிக்கும் நண்பர்களிடமிருந்து விலகியிருங்கள். 5 சிறந்த நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்கள். பழக்கம் 4. பயத்தை எதிர்கொள்ளுதல். பயம் உங்களை நெருங்கும் வரை அதற்கு பயப்படுங்கள். அது உங்கள் அருகில் வந்ததும் அதை அடித்து நொறுக்குங்கள். பயன்பாடு. தோல்வி பயம், மேடை பயம் என எதுவாக இருந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தியுங்கள். துணிவே வெற்றியின் முதல் படி. பழக்கம் 5. அறிவைத் தேடி ஓடுதல். தொடர்கல்வி. அறிவு என்பது ஒருவனுக்கு தாயை போன்றது. அது எங்கு சென்றாலும் அவனை காக்கும். பயன்பாடு. படிப்பு என்பது பட்டத்தோடு முடிந்து விடுவதல்ல. தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அறிவுள்ளவன் எங்கும் பிழைத்துக் கொள்வான். பழக்கம் 6. சேமிப்பு என்னும் கவசம். செல்வம் இருக்கும்போதே சேமிப்பவன் அறிவாளி. கஷ்டம் வரும்போது உங்கள் உறவினர்கள் கூட விலகிச் செல்லலாம், ஆனால் நீங்கள் சேமித்த பணம் உங்களை கைவிடாது. பயன்பாடு. ஆடம்பரத்திற்காக செலவு செய்வதைத் தவிர்த்து எதிர்காலத்திற்காக ஒரு பகுதியை சேமிக்கும் பழக்கத்தை இன்றே தொடங்குங்கள். பழக்கம் 7. கடந்த காலத்தை எண்ணி கவலைப்படாமை. கடந்த கால தவறுகளை எண்ணி கண்ணீர் விடாதீர்கள். நிகழ்காலத்தை பயனுள்ளதாக மாற்றினால் எதிர்காலம் தானாக சிறப்பாகும். பயன்பாடு. பழைய தோல்விகளை ஒரு பாடமாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை சுமந்து கொண்டே இருந்தால் உங்களால் வேகமாக ஓட முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையில பயனுள்ளதா இருந்தா மை யூடியூப் சேனல் சாணக்கியா தமிழ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு மைண்ட் ஓப்பனிங் டாபிக்கோட சந்திக்கிறேன். அதுவரை உன் மதிப்பை நீயே உயர்த்து. நன்றி.